ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் பெப்பர் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் நான் செஞ்சப்போ நல்லா இருந்துச்சு. அதனால் அதே மாதிரி நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம சிக்கனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரையாக தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சு பாருங்கள், அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுகி அந்த தண்ணி அதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா இலக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக இலக்கி, தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். மிக்ஸி ஜார் கழுகுற தண்ணியே போதும். அதுலேயே வெந்துடும் சிக்கனு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் தேவையான உப்பும், அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். உப்பை போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு விசில் தான் விடணும். வச்சுருவோம். வச்சு ஒரு விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இறக்கி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள், சிக்கன் வெந்துடுச்சு. ரொம்ப விசில் விட்டால் குழஞ்சிரும். ஒரு விசில் விட்டு நான் கேஸை எடுத்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் நம்ம இந்த குக்கரில் இருக்கிறத சிக்கனையெல்லாம் நம்ம அதில் ஊற்றிடலாம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு அதில் ஊற்றிட்டேன். அரைக்கிறதுக்கு பாருங்கள், வரமிளகாய் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். குருமிளகு, சோம்பு, ஜீரகம். அதில் சோம்பு ஜீரகம்ல ஒரு ஸ்பூன் தான். குருமிளகு மாத்திரம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். நான் எடுத்துருக்கிற சிக்கன் 1/2 கிலோ சிக்கனு. அதுக்கு தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இந்த மாதிரி நொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நொரன்னு தான் அரைக்கணும். சிக்கன் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம இந்த பொடிச்சதை போட்டுருவோம். போட்டு நம்ம நல்லா இலக்கி விடலாம். அந்த சிக்கன் வேகிற தண்ணி மாத்திரம்தான், வேறு எந்த தண்ணியும் நான் ஊற்றலை. அந்த குக்கரில் இருந்து அதே தண்ணி தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதை பொடியை போட்டு இலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த தண்ணி ஃபுல்லும் வற்றணும். அப்போ தான் அந்த சிக்கனும் நல்லாயிருக்கும். அந்த காரம், உப்பு, அந்த குருமிளகோட ஃப்ளேவரு எல்லாமே அந்த சிக்கனில் பிடிக்கணும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா இலக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் வணக்கெல்லாம் நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன். அதில் சிக்கன்லேயே நல்லா ட்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி வற்றுறக்கு இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதை அப்படியே இலக்கி விட்டு லேசாக வேணால் உங்களுக்கு எண்ணெய் பற்றலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு ஊற்றிக்கங்க. அப்படியே அடி பிடிக்காமல் இலக்கி விட்டு பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்திருக்கு. குழையவே இல்லை. பாருங்கள், சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு விசில் விடணும். விட்டுட்டு நம்ம எடுத்துடணும். விசில் எடுத்து விட்டுட்டு தான் எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பாருங்கள், கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஊற்றி ஒரு ஸ்பூன் தான் வெள்ளால் ஊற்றி மறுபடியும் இலக்கி விடுவோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த எண்ணெய் ஊற்றியிருக்கேன்.
பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு சிக்கன். இதில் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாம். சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், வேறு பவுலில் மாற்றிட்டேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுரு சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.